இன்றைக்கி வீடு கட்டுற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, அது முதல் வீடா இருக்கும். அதனாலேயே அந்த வீடுகள்ல நீங்க சில தவறுகள செய்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பல லட்சங்கள போட்டு வீடு கட்டிட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனைகள் வரும்போது அது மன உளைச்சலா மட்டும் இல்லாம, அத சரி பண்றதுக்கு நீங்க பல லட்சங்கள செலவு பண்ண வேண்டியது இருக்கும். வீடு கட்டும்பொழுதே சில விஷயங்கள நீங்க கவனிச்சு சரியா பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். அந்த மாரியான தவறுகள் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நெறைய பேர் வீடு கட்டும்போது செய்யக்கூடிய அந்த முதல் தவறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, என்ன ட்ரெண்டிங்கில இருக்கு, என்ன மாடல் இருக்கோ, அந்த மாதிரியான வீடுகள நீங்க கட்டுறது. பட் நீங்க வீடு கட்டும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படும், அதையெல்லாம் யோசிச்சு நீங்க வீடு கட்டுறது தான் நல்லது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க நிலைமைக்கு உங்ககிட்ட கார் இல்லாம இருக்கலாம். பட் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கார் வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ அந்த கார நிறுத்துறதுக்கான பார்க்கிங் அப்படின்றதும் உங்களுக்கு அவசியம். இன்னைக்கு நீங்க பார்க்கிங் தேவையில்ல, நான் கார் வாங்க மாட்டேன்னு நெனச்சு பார்க்கிங் கட்டாம விட்டீங்கன்னா, நாளைக்கு கார் வாங்கும்பொழுது பார்க்கிங் நீங்க தனியா கட்டலாம் முடியாது. அப்போ கார வந்து வெளிய நிறுத்த மாரி இருக்கும். அதுக்கு சேஃப்டி இல்லாம இருக்கும். அதே மாரி இன்னைக்கு நெறைய பேர் வீடு கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங் விடுறாங்க. ஆனா, அது பேஸ்மெண்ட் ஹைட்ட வந்து ஒரு 4 அடி, 5 அடி இந்த மாரி ஏத்தி வச்சுடுறாங்க. இப்ப அந்த மாதிரி பண்றதாலயுமே, நாளைக்கு வந்து கார ஏத்த முடியாது. அந்த ரேம்ப் வந்து ரொம்ப பெருசா போட வேண்டியது இருக்கும். அப்படி பண்ணா கூடமே ஹைட் அதிகமா இருக்கிறதால கார உள்ள விட முடியாம போயிடும். அப்போ நீங்க அந்த பார்க்கிங் கட்டியும் அது யூஸ் இல்லாம போயிடும். அதனால நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, உங்க வீட்டுடைய லெவல எவ்வளோ ஹைட் வேணா ஏத்தி வச்சுக்கலாம். ஆனா கார் பார்க்கிங் ஏரியா பேஸ்மெண்ட்டுடைய ஹைட் அப்படின்றது 1 1/2 அடியிலிருந்து 2 அடிக்குள்ள இருந்தா அது பெட்டரா இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ற மாதிரியான விஷயமாவும் அது இருக்கும். ஒருவேள நாளைக்கு உங்களுக்கு ரோட் லெவல் ஏறுது அப்படின்னா, பேஸ்மெண்ட்டோட ஹைட்ட அப்ப வேணா நீங்க ஏத்திக்கலாம். பட் அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னா, குறைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்விட்ச் பாயிண்ட் அப்படின்றதும், நீங்க எந்தெந்த ஏரியாக்கள்ல வேணுமோ, அத மட்டும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைய யோசிக்காம, ஃபியூச்சரையும் யோசிக்கணும். அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார் பார்க்கிங் அப்படின்றதுல, நீங்க ஒருவேளை எலக்ட்ரிக் காரோ, இல்ல எலக்ட்ரிக் பைக்கோ வாங்கலாம். இப்போ இல்லனாலும் நாளைக்கு வாங்கலாம். அப்போ அத சார்ஜ் பண்றதுக்கான பிளக் பாயிண்ட் அப்படின்றதும், பார்க்கிங் ஏரியாவுல வைக்கிறது அவசியம். இதையெல்லாம் திங்க் பண்ணி நீங்க வீடு கட்டும்பொழுது, நாளைக்கு எந்த ஆல்டரேஷனும், தேவையில்லாத செலவும் வராம நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் நீங்க கவனிக்க வேண்டியது ஜன்னல். வீடு கட்டும்பொழுது விண்டோவுக்கு பிளான் பண்ணி கட்ட வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, ப்ராப்பரான வெளிச்சமும், காத்தும் உங்க வீட்டுக்குள்ள வராம போயிடும். வீடு வந்து டல்லா இருக்கும். இதனால நெறைய பிரச்சனைகளும் வரும். வீடு டல்லாவே இருக்கிறதால கரண்ட் பில் நீங்க அதிகமா செலவு பண்ணி, லைட் வந்து அதிக நேரம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதோட வென்டிலேஷன் சரியா இல்லாததால, உங்களுக்கு டேம்ப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கபோர்ட்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்மெல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறையவே இருக்கு. அதனால ஜன்னல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அத நீங்க மறக்காம வைக்கணும். கிராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ரூமுக்கு 2 விண்டோ வச்சா நல்லது. அப்படி முடியாட்டி கூட 1 விண்டோ நல்லா பெருசா வச்சீங்கன்னா கூட பெட்டரா இருக்கும். அடுத்து நெறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா வீடு கட்டும் பொழுது, எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் லைன் எல்லாமே அர்ஜென்ட்டா பண்றதால, அதுலயுமே தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரிக்கல் ஒயரிங்ல ஃபயரிங் நடக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவசியமான இடங்கள்ல பிளக் பாயிண்ட் வராம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அத வந்து கிளியரா நம்ம பண்ணணும். அதே மாதிரி பிளம்பிங் லைன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தவறு நடந்தா கூட லீக்கேஜ் அப்படின்றது பெருசா இருக்கும். அந்த தவற நீங்க கவனிக்காம பூசு வேலைலாம் முடிச்சு, பெயிண்ட்லாம் அடிச்சு வீடுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் லீக்கேஜஸ் ஆகுறதால பெரிய டேமேஜ் ஆகும். அந்த பிரச்சனைய கண்டுபிடிக்கிறது, உடைச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதனால பிளம்பிங் லைன்ல லீக்கேஜஸ் எதுவும் இல்ல அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பூசு வேலை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்து நீங்க முக்கியமா வீடு கட்டும்போது பார்க்க வேண்டியது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் தான். அத பொறுத்து தான் வீட்டுடைய குவாலிட்டி வந்து அமையும். அப்படி பார்க்கும்பொழுது ஸ்டீலு, சிமெண்ட்டு, மணலு, ஜல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் செலக்ட் பண்றதுல ரேட் கம்மியா இருக்கா அப்படின்றத நீங்க நெறைய பேர் பார்க்கலாம் பட்ஜெட் சேவ் பண்றதுக்காக. அதே சமயம் அந்த பொருள் குவாலிட்டியா இருக்குதா? குவாலிட்டியான பொருள் தானா? அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது சிமெண்ட் தான். அந்த சிமெண்ட் குவாலிட்டியா இருந்தா தான் உங்களுடைய பில்டிங் வந்து லாங் லைஃப் நல்லாவே இருக்கும். இல்லன்னா அதுலயும் பிரச்சனைகள் வர்றது, கிராக் வர்றது, டேமேஜ் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நெறையா இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பில்டிங்குடைய ஸ்ட்ரக்சர் எதுல இருக்குன்னா, காலம், ரூஃபு, பீமு இந்த மாதிரியான விஷயங்கள்ல, அதுக்கு நீங்க யூஸ் பண்ற சிமெண்ட் வந்து கண்டிப்பா குவாலிட்டியான சிமெண்ட்டா இருக்கிறது நீங்க பார்த்துக்கணும். அடுத்து வீடு கட்டுனதுக்கப்புறம் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரியான பிரச்சனை. முக்கியமா மழை டைம்ல, இல்லன்னா பாத்ரூம்ல யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்றதையும் நீங்க செய்ய வேண்டியது கட்டாயம். அது பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, பின்னாடி அத சரி பண்றதுக்கு நெறைய செலவுகள் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நெறைய பேர் வீடு கட்டிட்டு கஷ்டப்படுற முக்கியமான விஷயம் அது ஒண்ணு. அதனால வீடு கட்டும் பொழுதே, நீங்க ப்ராப்பரா பாத்ரூம்ல வாட்டர் ப்ரூஃபிங், ரூஃப்ல வாட்டர் ப்ரூஃபிங், அவுட்டர்ல அதே மாரி வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் ஏதாவது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கும். நெறைய பிரச்சனைகள வந்து நீங்க தடுத்துக்க முடியும். அதனால ரீவொர்க் வர்றது, அதனால தேவையில்லாத செலவுகள் வர்றதையும் தடுக்க முடியும். அடுத்து முக்கியமா தவறு நடக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்னதான் கான்ட்ராக்டர் கிட்ட பொறுப்ப முழுசா குடுத்தாலும்,
நீங்க வந்து சூப்பர்வைசிங் டைரக்ட்டா பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்கடி போக முடியல அப்படின்னாலும், அப்பப்போ போய் பார்க்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஒர்க் நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்களும் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்க போகாமலே விட்டுட்டீங்கன்னா, அதில தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நெனச்ச மாரி வீட்டுடைய அவுட்புட் வராம போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு சின்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய வீடு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புடிச்ச மாதிரியே வரும். உங்களுடைய அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆகாம தடுக்க முடியும். இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா பண்ணி ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்யூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே சமயம் வீடு என்னடா இது மாரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே கட்டும்பொழுது அப்படின்னு நீங்க நெனச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வீடியோவ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி வீடு கட்டுற நெறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.